வணக்கம் மேம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் ரைட்டிங் தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடியே ஒரு ஆட் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ, நம்ம எப்படி எழுதணும்னா, இந்த மாதிரி தான் லைனாக எழுதிட்டு வரணும். நான் இப்போ எழுதினது தான். இந்த மாதிரி கிராஸாக, கோட்டில் இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரிலாம் எழுதாதீங்க. சென்டராக கட்டை வந்து ரொம்பவே ஃப்ரீயாக தான் மேம் இருக்கும். நம்ம எழுதுகிற அளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியாக எழுதலாம், ரொம்ப ஸ்பீடாகவும் எழுதலாம், நல்லா நீட்டாக எழுதலாம். ஸோ, அதே மாதிரி இதில் வந்து உங்கள் நேம் மேம், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து இதில் 1ன்னா அடுத்த பேஜில் 2, அடுத்த ஷீட்டில் 3, அடுத்து 4 அந்த மாதிரி தான் வரும். ஜாயினிங் டேட் வந்து மேம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் டேட் கொடுப்போம். சரிங்களா? கவர் வாங்கிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டேட்டு என்னன்னைக்குன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருவோம். அந்த டேட்டு நீங்கள் இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயினிங் டேட்னால் நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் கிடையாது மேம். இந்த ஷீட்டில் என்னைக்கு எழுதுறீங்களோ அன்றைக்கி டேட் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ, இப்போ டோட்டல் பேஜ் ஆஃப் நம்பர்ன்றது வந்து நீங்கள் எவ்வளோ ஷீட் எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா மேம்? ஸோ, இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து ஆஃபர் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ, எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸாக வந்து கொடுக்குறாங்க மேம். ஸோ, எல்லா கலெக்ஷன்லையுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ, இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் மேம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜென்யூனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஜென்யூன் தான் மேம், ஷூர். ஸோ, இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரைட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் நல்லாவே ஈஸியாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, ஒரு 10 ஷீட்லாம் எழுதி தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேல்யூஃபுல்லாக இருக்காது. சரிங்களா? ஒரு 80 ஷீட்டு, ஒரு 70 ஷீட் எழுதி தரீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ, நீட்டாக எழுதி தரீங்க, 90 ஷீட்டுமே ஃபுல்லாக முடிச்சு தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரீச்மெண்ட் மேம், நல்ல ஒரு பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி ஒரு ஷீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்து அலோட் பண்ணிக்குவாங்க மேம். அது மேலே வந்து அதிகமாக மிஸ்டேக் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க். சரிங்களா? அந்தளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒர்க் பாருங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கஷ்டமான ஒர்க்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ, தமிழ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 பேர் கேட்டிருந்தாங்க மேம். 100 பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அது வந்து முடிஞ்சது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 85 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ, இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? வேறு டவுட் இருக்குன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க மேம். கண்டிப்பாக நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்போம். சரிங்களா? தேங்க்யூ மேம்.